الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரின்புடையோடும் ஆகிய அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துதித்த அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை நெறியை இன்றளவும் பின்பற்றுகிற ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில்
அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே நம்முடைய வாழ்வை சற்று பின்னோக்கி சிந்தனைகளை செலுத்தி நம்மை சீர்படுத்துவதற்காக திருமறை திருக்குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் ஒரு செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் திருக்குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் இஸ்லாம் என்று விளங்கி இந்த ஏகத்துவ பாதையை நாம் பயணிக்கிறோம். ஒரு 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்னால், ஏறக்குறைய 1985 அந்த வாக்கில் நீங்கள் தமிழகத்தில் என்ன நிலைமை என்று சொன்னால், இணை வைப்புகள் இபாதத்துகளாக பார்க்கப்பட்டது. மார்க்க அறிஞர்களால் அவை நியாயப்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு மக்கள் சிறுக்கிலே மூழ்கி கிடந்தார்கள் அப்படின்னு சொன்னா, தர்காக்களுக்கு செல்வது, அவுலியாக்களிடம் போய் கேட்பது, அங்கே போய் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நம்மை அல்லாஹ் பிரியப்படுவான் என்று மக்கள் விளங்கியிருந்தார். எங்கு பார்த்தாலும் தாயத்துகள், தட்டுகள். ஒரு முஸ்லீமை பார்த்தீங்கன்னா இடுப்புல, கழுத்துல எல்லாம் கயிறு தொங்கிட்டு. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பிளேட்ல எழுதி வச்சிருப்பாங்க குர்ஆனுடைய வசனம், அது பரக்கத்துக்கு, அது நம்மளை பாதுகாக்கும் என்று பொருள்கள் மீது நம்பிக்கை, பேய் பிசாசுடைய நம்பிக்கை, அதை ஓட்டுறோன்னு சொல்லி ஆங்காங்கே தங்கள் அவங்க எங்கன்னு சொல்லி. இன்னும் சொல்றதா இருந்தா எந்த அளவுக்குன்னா, தஞ்சாவூர்லயே ஒரு மாநாடு நடத்தினார்கள். மார்க்க அறிஞர்கள்லாம் சேர்ந்து வழிமார்கள் மாநாடு அப்படின்னு செஞ்சாங்க. இப்ப வந்திருக்க சகோதரர்கள் ஞாபகம் இருக்க தெரியாது, முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தாங்க அவர்களுக்கு தெரியும். அந்த வழிமார்கள் மாநாட்டில் மார்க்க அறிஞர், மிகப்பெரிய தமிழகத்திலே தலை சிறந்த ஒரு அறிஞர், இன்றைக்கு அவர் காலமாகிவிட்டார். அவர்லாம் எப்படி பேசினார் தெரியுங்களா? அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா? ஒரு அடுப்பு எரியுது, மேல இருந்து நம்ம மாவை ஊத்துறோம், நேரடியாக அடுப்புல ஊத்த முடியுமா? அதுக்கு எப்படி நம்ம ஒரு தப்பா வைக்கிறோம், ஒரு சட்டி வைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் அவுலியாக்கள். நேரடியாக நம்ம என்ன செய்ய முடியாது, மாவை அடுப்புல ஊத்த முடியாது, அல்லாஹ்வை நேரடியாக அணுக முடியாது. அதுக்கு அவுலியாக்கள் வேண்டும், வழிமார்கள், வழிகாட்டுபவர்கள் வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வார். இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ் என்பது ஹை வோல்டேஜ், நேரடியாக நீங்க போக முடியாது, கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் தான் உலமா அவுலியாக்கள், அந்த கண்ட்ரோல் தான் நல்லவர்கள். ஆகவே அவங்க மூலம் தான் நம்ம இஸ்லாத்தை, நம்ம அல்லாஹ்வை அணுக முடியும் என்று பிரச்சாரம் செய்தார். அதே போல நீங்க பார்க்கலாம், வீடுகள் தோறும் மௌலூத் ஓதப்படும். மௌலூத் என்னங்க, ஒரு 90% எங்கு பார்த்தாலும் மௌலூத். வீடுகள் பூரா ஏதாவது பரக்கத்து, ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏதாவது வீட்டில் நடந்தால் உடனே மௌலூத் வைப்பாங்க. ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா மௌலூத் வச்சா அது சரியா போயிடும் என்ன நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது. அதே போல நீங்கள் பார்க்கலாம், சுன்னத்து எதற்கு அடுத்ததுன்னு தெரியாது. வணக்க வழிபாடுகள்ல இதைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்று காட்டித் தரப்படாமல் என்ன கலந்திருந்தது. மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களும் இபாதத்துகளாக ஆக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு மௌட்டியம் தெரியுங்களா? ஒடுக்கத்து பதங்களை மேம்பாங்க, பூரியா பாத்தியாம்பாங்க, 16 செய்துமார்களுக்கு நோன்பு வைக்கிறேம்பாங்க, ஜாஃபர் சாதிக் இமாமுக்கு நோன்பு வைக்கிறேம்பாங்க. இந்த ஜாஃபர் சாதிக் இமாம்லாம் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பல பேர். அவர்லாம் ஷியாவுடைய இமாம், அவங்களுக்கு நோன்பு வைக்கிறேம்பாங்க. விறகு வெட்டியார் கிசான் சொல்லி பெண்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பராத்துனா விழாவாயிரும், எல்லாரும் விழா, விடி விடி ஐம்பதாவது. இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ விஷயங்கள், கூட்டு துவாக்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் துவா, என்ன நிலைமையெல்லாம் இருந்தது. அதே போல நீங்க பார்த்தால் வரதட்சணை இருக்கு இல்லைங்களா? அன்னைக்கு ஒரு ஆலயம் வருவாருங்க, பணத்தை வச்சு கொடுப்பாங்க தட்டுல, அவர் துவா ஓதுவாரு. அந்த மணமகனுக்கு அது சேர வேண்டிய ஒரு தொகைன்னு நினைப்பாங்க. தைரியமா பேரம் பேசுவாங்க. பெரிய பொண்ணுக்கு அப்படி போய் இன்னைக்கு நடக்குது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எவ்வளவு மாற்றமாய். அப்ப வரதட்சணை சாதாரணமா இருந்தது, ஆணுக்குரிய உரிமை நினைச்சாங்க.
அதே போல பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வீட்டை விட்டு தாண்ட முடியாது. மார்க்கத்தை படிக்கிறது தான் ஏதோ மனசாக போகணும். அதுக்கு மேல உங்க மார்க்கத்தை கற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால என்னாச்சுன்னா தர்காக்கள்ல கூட்டம் பெருகிச்சு. பெண்களை பள்ளிவாசலுக்கு விட மாட்டாங்க, இறை இல்லத்துக்கு வர மாட்டாங்க, தர்காக்கள்ல கூட்டம் நிறைஞ்சு. இளைஞர்களுடைய நிலைமை என்னன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் பெருசா இல்லை, சொல்லும் அளவில் இல்லை, ஒன்று ரெண்டு இருந்தாலும் பெரிய அளவில் இல்லை. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருப்போம், இல்லாட்டி அரசியல் கட்சி பின்னாடி போய் காலத்தை நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையை. இப்படித்தான் அன்றைய நிலைமை இருந்துச்சு. இன்னும் சொல்ல நிறைய சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்ல வேண்டியது. எடுத்துக்காட்டுக்காக சில ஞாபகப்படுத்து. அப்ப இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் சில பேர்த்தை வச்சு தமிழகத்துல இந்த குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான், ஏற்பாடு செய்கிறான், அல்லாஹ் உதவி செய்கிறான், பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்கள் அலையலையாக அந்த சத்தியத்தின் பக்கம் வர்றாங்க. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் வந்தாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் அடிபட்டார்கள். ஒரு சுண்ணத்தை விரலசைப்பது, அடி மண்டை உடச்சி கேசாயி பேசனாயி ஊற வச்சு ஜம்ம உதக்கி வச்சு வியாபாரத்தில் இடங்கள் கொடுத்து எவ்வளவு சிரமம், எவ்வளவு உறுதி இல்லைங்களா, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. நீ தெரியாது எல்லாத்துக்கோ. ஆங்காங்கே அவங்கவுங்க இயக்கம் பள்ளிவாசல் கட்டிட்டு எல்லாம் ஏசி போட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அன்றைக்கு அப்படி அட்டி உணவு தொழுக போக முடியாது. ஆனா என்ன இருக்கும், அந்த கொள்கை பிடிப்பு இருந்தது. பச்சது போயாகணும், தொழுதாகணும், விடிய அந்த கொள்கைக்காக அந்த கஷ்டத்தை தாங்கணும். வட்டியில மூழ்கி கிடந்தவர்கள் வட்டி விட்டு வெளியே வந்தாங்க. தொழுகைகள் சீர்படுத்தப்பட்டது, சுன்னத்துகள் அமல்படுத்தப்பட்டது, விடுகத்துகள் எடுத்து எறியப்பட்டது. எது சரியோ அதை மட்டும் செஞ்சாங்க, சுன்னத்தை நாம் கடைபிடிப்பினாங்க. பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பெண்கள் எல்லாம் இறை இல்லங்களை நோக்கி ஜும்மாவுக்கு சின்ன சின்ன இளைய பெண்கள் கூட மார்க்கத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்னாச்சு, பிரச்சாரம் செய்யறாங்க இல்லையா பெண்கள். இன்னைக்கு பாக்குறமா இல்லைங்களா, எவ்வளவு பேர் பிரச்சாரகராக இருக்காங்க. இதெல்லாம் நீங்க அன்னைக்கு பார்க்க முடியாது, இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது நமக்கு. அப்ப மார்க்கத்தை அவ்வளவு பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆச்சு முஸ்லீம்கள் இந்த மண்ணில தமிழகத்துல பாத்தீங்கன்னா, கேரளாவுக்கு போனா நமக்கு தெரியும், கொடுங்கையூர்ல போய் பார்த்தோம்னா 610 இதெல்லாம் தெரியும். சேரமான் பெருமாள் அங்க போனாரு, அந்த வரலாறுலாம் போய் பார்த்திருப்பீங்க. திருச்சூர்ல இருந்து பக்கத்துல. அப்ப 611 ரசூலுல்லா மதீனால இருக்கும் பொழுதே கேரளாவுக்கு இஸ்லாம் லேசா வந்துருச்சு. கேரளாவுக்கு நமக்கு என்னங்க கனெக்ஷன் இருக்கு. ஒரு 500 வருஷத்துக்கு நீங்க தள்ளனா கூட 1000 வருஷ பாரம்பரியம் தமிழகத்துக்கு இருக்கு. நீங்க பல ஊர்களில் பரங்கிப்பேட்டை இந்த மாதிரி மேலப்பாளையம் சில ஊர்களை போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மாதிரி இருக்கு. அந்த தூணெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளிவாசல். இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. 1000 வருஷமா இருக்காங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் எப்ப கிடைச்சு தெரியுங்களா? 950 வருஷமா கிடைக்கல. 950 வருஷமா தமிழாக்க மண்ணில. 1980க்கு முன்னால் நீங்கள் குர்ஆனை தமிழிலே தேடினால் அரியதாக இருக்கும். வந்தது மொழியாக்கம் 100 வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சு, கிடைக்காது. யாருக்கும் தெரியாது, சாதாரணமா பார்க்க முடியாது. உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அதான் இல்லாட்டி நீங்க மார்க்கத்தை கற்பதா இருந்தா ஒரு 10 வருஷம் போய் மதரசால படிக்கணும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அதெல்லாம் அல்லாஹ் மாற்றி இன்னைக்கு என்னாச்சுங்க, ஏராளமான தப்சீர்கள் குர்ஆன்ல எல்லாம் வெளியே வந்துச்சு. தர்ஜுமாக்கள், தப்சீர், விளக்க உரை, குர்ஆனுடைய விளக்க உரைகள் ஏராளமா வந்தாச்சு. ஹதீஸ்கள், எல்லா ஹதீஸ் புகாரில நீங்க நினைச்சா பார்க்க முடியாது. நீங்க போய் உலமாக்கிட்ட சந்தேகம் கேட்டா ஒரு பெரிய லெக்சரை திருப்புவாங்க, ஜேர் ஜபர் இல்லாம இருக்கும். நம்ம எட்டி பார்த்தா நமக்கு ஒண்ணு விளங்காது, படிச்சவங்களை தவிர யாருக்கும் தெரியாது. அது என்னன்னு கேட்டா அதான் புகாரி. இன்னைக்கு எப்படி இருக்குது, எல்லாருடைய செல்போன்லயும் இருக்குது புகாரி ஹதீஸ், எல்லா ஹதீஸும் பதிவு பண்ணிக்கலாம். அப்ப இவ்வளவு லேசாக அல்லாஹ் மாட்டிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குறித்த பல அம்சமான நூல்கள் ஆயிரக்கணக்கில். நீங்க யூடியூப்ல போனா ஒரே தலைப்பில பல அறிஞர்கள் ஒரே தலைப்பில பேசிட்டாங்க. இவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய சிறப்பாக மாறிட்டு பாருங்க. இளைஞர்களுடைய நிலைமை எல்லாம் அரசியல் கட்சியை விட்டுட்டு எல்லாம் இந்த மக்கள் இயக்கங்கள்ல பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. வரலாற்றிகள் ஒதுக்கப்பட்டது, திருமணங்கள் ரொம்ப லேசா நடந்தது, சாதாரணமாக்கப்பட்டது கல்யாணம். இதெல்லாம் நடந்து பெரிய மாற்றம் ஆச்சு. அன்புக்குரிய நல்லடியார்களே, ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு. முதல்ல அப்படி இருந்தது, பின்னால பெரும் மாற்றம் நடந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை, 2026 என்ன நிலைமை? நம்மளால ஏகத்துவத்தை வழங்கி இருக்க மாட்டீங்களா? நம்மளையே கூப்பிட்டு பராத் இல்லைன்னு பேசுறதுனால பயன் இருக்குதா? பயன் இல்லை. ஏத்துக்கிட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு, இதெல்லாம் கரெக்ட், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கிற 99 பேருக்கு அந்த கொள்கை இருக்கு.
செயல்பாடு இருக்கிறதா? நம்மளுக்கு அந்த செயல்பாடு இருக்குதா? அந்த உத்வேகம் இருக்குதா? அன்னைக்கு அந்த செயல் வரும்போதுங்க பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம், தனிநபர் பிரச்சாரம், நோட்டீஸ் கொடுக்கறது, தனியா பேசுறது, கூட்டம் போடுறது, பெரு பிரச்சாரம் எல்லாம் எவ்வளவு உழைச்சாங்க தெரியுங்களா? எவ்வளவு மாற்றம், எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன நிலைமை கொஞ்சமா சிந்திச்சு போனோமே. இன்னைக்கு என்னுடைய காலத்து என்னன்னு தெரியல. தௌஹீத்வாதி ஒரு காலத்து கேரளாவிலே ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்குதுங்க. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா நம்ம பேரையே சொல்ற முஜாஹிதும்பாங்க. இந்த மாதிரி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவங்க தான். இன்னைக்கு அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த குடும்பத்துல அவங்க கொள்கையில் இல்ல, எல்லா விதத்திலும் அவங்கள்ட்ட இருக்கு. எல்லா விதத்தும் இருக்கு. எப்படி சாதாரணமா மற்ற முஸ்லீம்கள் வாழ்றாங்களோ அது மாதிரி இருக்குது. கொள்கை என்ன? முஜாஹிது குடும்பம். கோயம்புத்தூர் போனீங்கன்னா பயக்காரனர் பள்ளி அங்க போய் பாருங்க. அந்த பள்ளிக்கு பேரு அஹ்லே ஹதீஸ் பள்ளி. சலாம் கொடுத்தோம் துவா ஓதுவார் இமாம். எப்படி வந்து சொல்ல அப்ப கொள்கை இல்லைன்னா நிக்காது. இப்போ நம்மளே எப்படி இருக்கோம்னா நான் நிறைய இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, அந்த பள்ளிக்கு போறது இங்க போனா பயான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில மாற்றங்கள், கொள்கையில சில மாற்றம். தொப்பி போட மாட்டாரு, ஒரு தொழுக மாட்டாரு, தரியா போக மாட்டாரு. போதுமா? நம்மளுடைய செயல்பாடு இன்னைக்கு ஃபேஷன் தௌஹீதா மாறிடுச்சு. ஐவேளை தொழுகை இல்லாத தௌஹீத் வழி பார்த்துட்டீங்களா? இதை நீங்க ஆரம்பத்தில் நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படி சிந்திக்க முடியுமா? தொழுகாம ஒரு தௌஹீத் வழி அவ்வளவு வைப்பாங்களா? இன்னைக்கு ஐவேளை தொழுகை இல்லாத தௌஹீத் வழி இருக்காங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நான் சும்மா சொல்றேன்னா குடும்பங்கள் இருக்கா இன்னைக்கு தௌஹீத் ஏகத்துவம் கொள்கை வீடு. நான் அந்த ஜமாத்தை சேர்ந்தேங்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கா இன்னைக்கு? கொள்கை இருக்குதா? அதெல்லாம் விட்டுருங்க. 40 வருஷமாச்சு இந்த கொள்கை கிடைச்சி பல பேருக்கு. ஃபஜ்ர் தொழுகை இந்த பள்ளியில 2 பேர் 3 பேர் தொழுகிறாங்க. நோம்புல கூட்டமா இருந்தது. எங்க போனாங்க அவங்களாம்? என்ன ஆனோம்? நம்மள என்ன ஆனோம்? இங்க வந்திருக்கிற இவ்வளவு பேர் இன்னைக்கு காலையில் ஜமாத்தோட தொழுகிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு 5 நேர தொழுகை சரியில்லை. இந்த கொள்கையில் இருக்கிறேன்னா நீங்க வந்தா பாஸ் ஆயிரும் நம்ம நம்புறோமா? இங்க நான் உங்களை சொல்லல, எல்லோரையும் சொல்கிறேன், கேட்கிறேன். சிந்திச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. நம்ம இப்படி இருந்தா நம்ம பாஸ் ஆயிடுவோமா? என் வாழ்க்கையில செயல்படாத கொள்கை எதுக்காவது ஆகுமா? சொல்லுங்க. செயல் இல்லைங்கிட்ட அன்புக்குரியவர்களே, வட்டி அடிப்படையில் இன்னைக்கு மூழ்கக்கூடிய ஏகத்துவாதி எத்தனை பேர்? மெஜாரிட்டி பார்க்கலாம். நீ வட்டிக்கு போறதுக்கு பயமே இல்லை. அன்னைக்கு இருந்துச்சு விட்டுட்டு ஓடி வந்தான். ஐயோ இது தவறு, அல்லாஹ் இவ்வளவு தடுத்திருக்காங்க, நான் முஸ்லீமா இருக்கணும், இருக்கக்கூடாது என்று அன்றைக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஒன்னால நீ கட்ட, என்னால நான் கட்டேன், கழுத தேர்ச்சி கட்டேரும் பாசமா தமிழ்ல. அது இன்னைக்கு சாதாரணம். காம்ப்ரமைஸ். கல்யாணம் இன்னைக்கு தௌஹீத் கல்யாணம் பார்த்துருக்கீங்களா? அல்லாஹ் அக்பர். போறதா வேணாமான்னு தெரியுமா? நீ போனா பாவமா, போகக்கூடாதா? அந்த காலத்துல போகாம இருந்தோம். போகக்கூடாதுன்னு சொல்லி பெரும் பிரச்சனை குடும்பங்கள்ல வரும். அக்கா தங்கச்சியில பிரச்சனை வரும், சொந்த மதத்துல பிரச்சனை வரும், கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, இவங்கள சரியில்லைன்னு சண்டை வரும் குடும்பத்துல. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனா நிக்க முடியல. கல்யாணமா நடக்குது. தௌஹீத்வாதி சொல்றேன் நான், வெளியே விட்டுருங்க. தௌஹீத்வாதியுடைய கல்யாணம் இன்னைக்கு கல்யாணமா இருக்கா? என்ன அக்கறை அந்த நேரத்துல மறந்துடுறாங்க. அப்புறம் நாங்க வேசப்படுறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இப்படி இருந்தா யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? ஏமாந்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்கிறோம். நம்ம தனித்தனியா போறோம், தனித்தனியா போவோம். கூட்டமாக கேட்க மாட்டான். நீ என்ன தாரு தௌஹீத் இருந்தியா? நீ எல்லாம் பாஸ்ன்னு சொல்ல போறானா? நீ தௌஹீத் ஜமாத்துல இருந்த நீ எல்லாம் பாஸ்ன்னு சொல்ல போறனா? இல்ல நீ இந்த பள்ளியில ரொம்ப முக்கியமா இருந்த அதனால நீ ஓடி இருப்பானா? தனித்தனியா விசாரிப்பான். எங்கிட்ட பேச்சு மட்டும் இருந்து செயல் இல்லைங்க. நான் என்னை விட கை சேதம் மிக்கவர்கள் யாரும் இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு அதிகமானவருடைய பெயர் செயல்பாடு. தொழுகை இல்லைங்க. 5 நேர தொழுகை ஜமாத்தோட தௌஹீத் வந்து தொழுக மாட்டேன். பேரை கேட்டா நான் அவங்களை எதுக்கிறேன், இவங்களை எதுக்கிறேன். நான் ரொம்ப பாஸ் டிக்கெட் ஒரே எதை கேட்டாலும் கேட்டு பாருங்க. இணை வைக்காதவர்களே அல்லாஹ் நாடியவர்களை பாஸ் பண்ணேன் சொல்லிட்டான். நம்மள்ட்ட சொல்லிட்டான். ஐயா வந்துருச்சா நமக்கு? திருப்பூர்ல இந்த இடத்துல அப்துல் காதர் பாஸ், பாத்திமா பாஸ் சொல்லிட்டானா? தெரியாதே. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சிந்திச்சு பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். வேதனை அவர்கள் சொன்னாரு. பார்த்தா அல்லாஹ்ட்ட இந்த மக்கள் வேதனை அறிகுறி வந்த உடனே பாவம் மன்னிப்பு நம்மளுக்கு தெரியும். என்ன செஞ்சாரு? வந்து பார்த்தாரு, காணோம், ஒண்ணுமே நடக்கல. அல்லாஹ்ட்ட கேட்காம போனாரு. மீன் விழுங்கி விட்டது, நமக்கெல்லாம் தெரியும். மீன் வயிற்றுல போயிட்டாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் தான் குற்றவாளி, நீ தூய்மையான குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறேன் அல்லாஹ்ட்ட பிரார்த்திச்சார். அல்லாஹ் குர்ஆன்ல 37வது அத்தியாயம் எடுத்து பாருங்க.
அவர் நம்மை துதிக்காமல் இருந்தால் இறந்தோர் எழுப்பப்படும் நாள் வரை உள்ளேயே தங்கி இருப்பார். யார் சொல்றான்? சொல்றான். இது என்ன பாடம் இருக்கு தெரியல நம்மளுக்கு? எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு மார்க்க நமக்கு தெரியுதோ அது கடவை கேள்வி ஜாஸ்தி ஆகும். சாமானியமா இருக்கிற ஒரு மக்களை விட மார்க்கத்தை அறிந்தவருக்கு கேள்வி அதிகம். நீங்க மற்ற மக்கள் இந்த ஏகத்துவத்தை விளங்காமல் முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, எப்படி நாளைக்கு ரசூலுல்லாஹ் வந்து ஷஃபாத் பண்ணுவாங்க, நம்ம சுன்னத் ஜமாத்து இந்த பள்ளியில இருக்கோம், மூதாதையர் வழிபடுறோம், அதனால பாஸ் ஆயிரும் நம்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆலயங்கள் வழி நடத்துறாங்க, அவங்க பின்னாடி உனக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு நம்பிட்டு இருக்காங்க. அவங்க நிலை வேற. நீங்க குர்ஆன் வசனத்தை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்றீங்க. காலையில் எழுந்திரிச்சோ 2 வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, காலையில் எழுந்திரிச்சோ 4 வசனத்தை 2 பேருக்கு அனுப்புறது. குர்ஆனை நீங்க வச்சிருக்கிறீங்க, படிக்கிறீங்க, பாக்குறீங்க, அது மாதிரி கேட்கறீங்க. குர்ஆன் வசனம் சொல்லப்படுது, ஹதீஸ் எச்சரிக்கப்படுது. ஆனால் நாம நடக்கலன்னு வைங்க, சாதாரணமா இருக்கிற வட்டிக்கு போறதை விட விவரம் தெரிஞ்சவன் போனா உடனடியாக தண்டனை வரும். மறந்துடக்கூடாது, சோதனை வரும் நம்ம வாழ்க்கையில. சாதனை நினைக்க கூடாது. சாதாரணமா இருக்கிற தொலைக்கு போகாம இருக்கலாம். நீ விளங்கணுமே, நீ நடக்கணும், அதிகப்படி நடக்கணும். அப்படி இருக்குதா நம்மளோட அந்த சீர்திருத்தம் இருக்குதா? அவங்களோட மோசமா இருக்கும். அவங்க எல்லாம் கரெக்டா பஜ்ருக்கெல்லாம் இறஞ்சிடறாங்க, அவங்க சுன்னத்துகளை பேணுகிறார்கள். நம்மகிட்ட இருக்கிறாரு. சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய நல்லடியார்களே. அப்ப இவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு சமூகத்துல ஏகத்துவங்கிற பேர்ல சும்மா குடும்பமா உருவாகிற மாதிரி நிலைமை பலர்கிட்ட இருக்குது. யாருமே சரியா நடக்கல, என்ன சொல்லல, நடப்பவர்கள் நடக்கிறாங்க. போதுமா பேசலாம், மாத்திக்கிறதா நம்ம ஜெயிக்க வேண்டாமா? அல்லாட்ட இந்த கொள்கை கிடைச்சதுக்கு நம்ம அல்லாவுக்கு அதிகப்படியாக நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த மார்க்கத்தை அன்றைக்கு சுமந்து எல்லாத்துக்கும் சொன்னமே, போதுமா, முடிச்சுக்கலாமா, இதோட முடிச்சுக்கலாமா? இதுக்கு பின்னாடி நம்ம வீடு கட்டடம் கட்டிட்டு அப்படி இப்படி போட்டு அன்னைக்கு நடந்த 100% ஒரு 5% பிரச்சாரம் இப்ப நடக்குதா? யோசிச்சு பாருங்க, அவங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கு மேலே கடமை. ஏதோ முன்னாடி பள்ளிவாசல் நிர்வாகம் பாக்குறாங்களே, அவங்க மேல கடமை நினைச்சிடாதீங்க. யாரெல்லாம் விளங்கி இருக்கிறோமோ எல்லாத்துக்கு மேலேயும் கடமை. இன்னைக்குங்க குடும்பத்துல போய் பேசுறது இல்லை யாருமே. ஏகத்துவம் பேசுறாங்க இல்லையா, முன்னாடி வந்து வெளியில அதுல இதுல நிக்கிறாங்க, வீட்டுல போய் பேசுறது இல்லை. பெண்கள்கிட்ட வர மாட்டேங்க, முயற்சிக்கிறது இல்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்றா இல்லையா? யுஹல்லதீன ஆமனூ, நீங்க என்ன சொல்லலாம்? நீங்கள் அன்புசக்கும் அகலிக்கும் உன்னையும் காப்பாத்திக்கோ, உன் குழந்தை குட்டியும் காப்பாத்திக்கோ. இன்னைக்கு இருக்கு குழந்தை குட்டிட்டு நீங்க பேசுறமா? நீங்க மனைவி மக்கள்கிட்ட பேசக்கூடிய குடும்பத்துல இருக்கிறாங்களா, உறவுகள்கிட்ட பேசுறவங்க இருக்காங்களா? அது கண்டுக்கிறது இல்லை. நம்ம இருக்கிறோம் அப்படி போயிட்டு. அன்புக்குரிய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதனால் நாம் சிறப்படைகிறோம் தெரியுங்களா? மற்ற படைப்புகளை விட சிந்தித்து நன்மை தீமையை விளங்குவதால் சிறப்படையும். அப்ப நம்ம இந்த நேரத்துல சுய பரிசோதனை அவரவரை செய்யுங்க. பாஸ் டிக்கெட் வச்சிருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு டிக்கெட் வந்துச்சு, நீங்க ஜிப்ரீல் வந்து இன்னைக்கு சலாம், அதாவது மலக்குல் மௌத் வந்து இன்னைக்கு சலாம் சொன்னா தைரியமா வாழைக்கும் முஸ்லாம் சொல்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைக்கணும். கொடுக்கல் வாங்கல், பேச்சு, செயலை, சிந்தனை, பார்வை எல்லாம் தெளிவாரு. அதுக்கு என்னென்ன அளவுகோல்? ஒரே அளவுகோல் தான், ஒரே ஒரு அளவுகோல் தான். எல்லாவற்றிலும் மறுமையை முன்னிறுத்த வேண்டும், அவ்வளவுதான். கல்யாணமா மறுமை முன்னிறுத்து. பேசுறியா, நட்பா, குடும்பமா, நீ வியாபாரமா, எல்லாத்துலயும் மறுமை ஃபர்ஸ்ட் வை. சரியா இருக்கா, கரெக்டா போதா, பின்னாடி உலகத்தை தூக்கி பிடிச்சிட்டு கொள்கை மாத்திரம் மறுமலாய லட்சியம் அப்படின்னு நம்ம பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வைக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? அந்த கொள்கை இருக்கிறதுனால தப்பிச்சு போயிருமா? சரி யாரெல்லாம் இங்க வந்தீங்களா அவங்க அப்படி போயிருங்க. நெஞ்சில் கையெட்டியவர்கள் எல்லாம் பிரிஞ்சு விடுங்கன்னு என்ன சொல்ல போறானா? தொப்பி இல்லாமல் தொழுதவர்களாம் பாஸ் மார்க்கு என்ன சொல்ல போறானா? யார் வேகமாக விரலை செய்தீர்களோ அவர்களுக்கு 80 மார்க்கு சொல்ல போறானா? எல்லா விஷயம் இருக்கணும் வாழ்க்கையில். இதுக்கு சுன்னத்து. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன? வாழ்க்கையில் ஏகத்துவவாதி குர்ஆன் சொல்லுது, அந்த ஏகத்துவவாதியா முஸ்லீம் 10 சொல்றான், நீ கலந்து போய் கிடக்கிறது. அப்ப எது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ அதுபடி நடக்கணும், குர்ஆன் படி வாழணும், குர்ஆனோட தொடர்பு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, கல்வி காணா போச்சுங்க. கேட்டதோட சரி, இன்னைக்கு எப்படி எடுப்பாங்க, போன் எடுப்பாங்க, குர்ஆன் வசனம் வந்தா ஓட்டி விட்டுரும், ஹதீஸ் வந்தா தள்ளி விட்டுரும். வேற ஏதாவது முசீபத்து இருந்தா அதுக்குள்ள மணிக்கணக்கில் மூடுவோம். போதும் நினைக்கிறோம். யாராவது படிக்கிறோம் பேசுறான், அல்லது யாராவது உலமாக்கள் செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு தேடுறமான மார்க்கத்தை கற்கணும் என்ற வாசல் கூட திறந்துருக்கு எல்லாம் படிப்பதற்கு. இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஆலிமாகலாம், அவ்வளவு அல்லாஹ் லேசாகி கொடுத்துட்டான். எத்தனை வகுப்புகள் ஆன்லைன்ல வருது, குர்ஆனை மனப்பாடம் பண்ணலாம். தௌஹீத்வாதி 30 வருஷமா இருக்கு, 5 வசனத்துக்கு கூட தெரியாது. 5 வசனத்தை ஓத சொன்னா முன்னாடி வாங்க தொழுது வைங்க, தப்பா ஓதுது.
நான் குறை சொல்வதற்கு வரல, சீர்திருந்தலாமா வேண்டாமா, இப்படி போயிடலாமா சொல்லுங்க, இப்படியே போயிடலாம், வாழ்க்கை மாறணுமா வேண்டாமா? அப்ப நம்மளை மாத்தணும், நம்ம இந்த பக்கம் அல்லாஹ்வுக்கு திரும்பணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உண்மையான வழிகாட்டுதலின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டணும், செயல்களை சீர்படுத்தி ஒரிஜினல் தௌஹீத்வாதியா மாறணும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்திலே 172வது வசனத்திலே நரகத்திற்கென்று ஜின்களையும் மனிதர்களையும் அதிகம் படைச்சிருக்கேன். எடுத்து படிச்சு பாருங்க. அது ஏன் நீங்க நரகத்துக்கு போனீங்க, ஏன் நரகத்துக்கு அதிகமா போறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றது தெரியுங்களா, உள்ளம் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க. அப்ப இந்த கூட்டத்தோட போறது பார்த்தீங்களா பெரிய நஷ்டம் தான். கூட்டத்தோட கூட்டமா எல்லாம் செய்யலாம், நானும் செய்யறேன் அப்படி இல்லை. உள்ளம் சிந்திக்கணும், சரியா நம்ம வாழ்க்கை எப்படி போகுது, கரெக்டா போறோமா, கரெக்டான ரூட்ல இருக்கிறோமா, இஸ்லாத்தை இப்படி வாழ்றோமா என்ற சிந்தனை நமக்கு வரும். நம்ம சிந்திக்காவிட்டால் நரகத்தில் கொண்டு போய் போறதுக்கு ஃபர்ஸ்ட் வரதுக்கு காரணம் என்ன, சிந்தனையை சேர்ந்து. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தை திறந்தீங்கன்னா சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கு. சிந்திக்க மாட்டீர்களா, ஆராய்ச்சி செய்ய மாட்டீங்களா, கேள்வி கேட்க மாட்டீங்களா, உங்கள் உள்ளம் குரான் எல்லாத்துக்கும் தெரியும். 47, 27 தூக்கத்தை சொல்லுவோம். அப்பலாயத்தை தப்பருவன குரான அம்மாலா குழுவில அப்பாருதா. இது யாருக்கு? முஸ்லீம், அதாவது சுன்னத் ஜமாத்தில் இருக்கிற மக்களுக்கா? உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லையா? நம்ம ஏதாவது சிந்திக்கிறோமா, நம்ம ஏதாவது மாதிரி நடக்கிறோமா? சுபஹு தொழுகை பிரச்சனை, தகச்சத்தை எப்படி பேசுறது சொல்லுங்க. தகச்சத்துக்கு இருந்து நான் ஒரு ஏகத்துவாதி, எனக்கு இந்த நேரடி அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் சரியாக போய் தரிபியா வைக்கிறதுங்க. எடுக்கிறீங்களா, ஒரு நாளே வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 25,000 50,000 செலவு பண்ணி பயங்கரமா பயான்களை போட்டு தரிபியா கொடுத்து வச்சா அந்த 2-3 நாளைக்கு ஃபஜ்ருக்கு ஆள் பார்த்தீங்கன்னா சஃபா நிற்கிறாங்க. அப்புறம் என்னது காணப்படும். உங்க கையில உங்கள்கிட்ட வேதம் இருக்குது, உங்களுக்கு இந்த நேர்வழி கிடைச்சிருக்கு, நான் மாறணும் என்பதை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உண்மையான அச்சத்தோட வரணும். இருக்கா நம்மகிட்ட? அன்புக்குரிய நல்லடியார்களே, கை சேதத்திலே பெரிய கை சேதம் என்னன்னா அறிந்து கொண்டு நடக்காமல் இருப்பதுதான். அறிந்து கொண்டு நடக்காமல் இருக்கிறது. நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளை மறுமையில சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் சில பேர் கிடக்குறாங்க. அப்படி கிடக்கும்போது நரகவாசி சொர்க்கவாசி பத்தி பேசுறாரு, சொர்க்கவாசி நரகவாசி பத்தி கேள்வி கேட்கிறார். அவன் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம், மகிழ்ச்சி, நீங்களா இந்த நரகத்தை வந்து கிடக்குறீங்க, நீங்களா என் நரகத்தில் கிடக்குறீங்க. யாரு? அந்த மருந்து என்ன? ஆகரத்தை முன்னிறுத்தி குரானை கையேந்தி அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் முழுமையாக திருப்பணும். உதுஹுலு பிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ் சொல்றான், முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஹு குதுவத்தி ஷைத்தான் இன்னஹும் லகும் அதுவும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடை கூட பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, பயங்கரமான எளிமை, அவங்களுக்கு பயராதீங்க பக்கம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்புக்குரிய நல்லடியார்கள், என்ன செய்ய போறோம்? இப்படி கேட்டு விட்டு பயான் இந்த ஒரு மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு போக போறோமா? இல்ல, நான் என்ன சரி பண்ணுவேன், நான் குர்ஆன் பக்கம் திரும்புறேன், இனி என்னுடைய வாழ்க்கையை தொழுகையை நான் பேணுவேன், நான் ஒரு ஏகத்துவாதியாக மாறப் போறேன், ஒரிஜினாலிட்டியாக ஆகப் போறேன் என்று நாம் மாறப்போகிறோமா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தை எடுத்து வச்சாங்களே, வெறும் பேச்சாக இருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்குமா? பாருங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது வழக்கமா நபிமார்கிட்ட இஸ்லாத்தின் எதிரிகள் கேட்கிற ஒரு கேள்வி ரசூலாட்டையும் கேட்டாங்க. நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க மனுஷரா இருக்கீங்க, ஒரு மலக்கு வர வேண்டாமா? இவர்தான் தூதர்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, மலக்கே தூதரா வந்திருந்தா பரவாயில்ல, நீங்க வந்து சொல்றீங்க மனுஷங்களை போல சாப்பிடுறீங்க, கடத்தலுக்கு போறீங்க, எல்லா நபிமார்கிட்டையும் கேட்டாங்க. அதே மாதிரி ரசூலாட்டையும் கேட்டாங்க. அல்லாஹ்க்கு என்ன லேஸ்? ஒரு மலக்க மாத்தி மனுஷனை அனுப்பணும்னு அல்லாஹ்க்கு என்ன ரொம்ப லேஸ்? பந்தியாக இவர்தான் ஏறித்தோடு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்ல செஞ்சானா? செய்யல. மாலா எப்படி செய்ய வச்சான்? ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? 10வது அத்தியாயம் சூரத்து யூனுஸ் 16வது வசனம் நம்பர் சொல்றது தெரியுங்களா? எடுத்து பார்க்கணும். அப்பதான் நம்ம அதுல ஊடுருவமா காதுல வாங்கி வெளியேற்றுறோமாங்கிற வித்தியாசத்துக்காக நம்பர் சொல்றது. 10ல 16 எடுத்து பாருங்க. அதுல எடுத்தீங்கன்னா அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பிரச்சாரத்தை செஞ்சு சொல்றாங்க, உங்களிடத்துல நான் நீண்ட காலம் வாழ்ந்தது உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா? இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பாரு, ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்னா, ஏமாற்றி இருக்கேன்னா, மோசடி செஞ்சிருக்கிறேன்னா, நல்ல நான் இப்போதைக்கு நான் சொல்றேன். அந்த மலை மீது ரசூலுல்லாஹ் நின்று இந்த மலைக்கு பின்னால் எதிரியின் படை வந்திருக்குது நான் உங்களுக்கு சொன்னா மேல வந்து நம்புவீங்களா? நான் சொல்றதா நம்புவீங்களான்னு கேட்டாங்க. கீழே இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க? அஷாதிக்கு நீங்கள் உண்மையாளர் அல்ல, அமீன், நீங்க நம்பிக்கைக்குரியவர், நீங்க சொன்னா நீங்க நம்புவோம் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த என்ன சொன்னா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை பாரு, அதே ஒரு பிரச்சாரம்.
இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். வாழ்க்கை பாருங்க பாருங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இஸ்லாம் ஒரு அறிமுகம், இஸ்லாமிய இனிய மார்க்கம், பல பேர்ல நடத்தினா கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு குரானை கொண்டு போய் தாவா பண்ண போறோம், கேள்வி கேட்பாங்க. நீ சொல்றது எல்லாமே நல்லா இருப்பாய், குரான் இப்படி இருக்குதா, இளைஞருடைய வாழ்க்கையை படிச்சு ஆட்சி முஸ்லீம் பாய் இப்படி இருக்கா அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஒரு சப்பா கட்டு பதில்னா நம்ம அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். 40 வருஷமா முஸ்லீமை பார்க்காதீங்க, எங்களை பார்க்காதீங்க, அப்புறம் யாரை பார்க்கறது, ஜின்ன பார்க்கறதா, எங்களை பார்க்காதீங்க, நீங்க என்ன பாருங்க, குரானை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை பாருங்க. இதை அவளால சொல்லுவோம், உன்னை அவளால சொல்லுவோம், ஆனா ஜெயிக்க மாட்டேங்குது. ஏன் இப்ப அட்டி உலையா உழுது நினைக்கிறீங்க? நடக்காத பிரச்சாரம், செயல்படாத பிரச்சாரம் ஆகிவிட்டது. வெறும் சொல்ற பதில் என்னங்க, இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. யாரை பார்க்குது? உங்களை பார்க்க நீங்க தான் இந்த கொள்கையை சொல்றீங்க. வெட்டிக்கு இந்த கொள்கையை பொக்குல வச்சிருப்பீங்க, செயல்பட மாட்டீங்களா? நீங்க பேசுறீங்க, நீங்க வட்டி வாங்குறீங்க, நீங்க பேசுறீங்க, நீங்க மோசடி பண்றீங்க, நீங்க பேசுறீங்க, சினிமா தேட்டர் நிக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, வரதட்சணை வாங்குறீங்க. அப்புறம் எதுக்கு இதை சொல்றீங்க என்று அந்த மக்கள் கேட்கறது இல்ல, அவங்க கொள்கையை தான் பாக்குறாங்க. நம்மளை பார்த்தா ஓடிடுவாங்க. அன்புக்குரிய நல்லடியார்களே, யாருக்கா தைரியம் இருக்கா? நம்மகிட்ட அவசரத்துக்கு வரணும் வைங்க, வாங்க என்னோட ஒரு 4 நாள் இருங்க, நான் செய்யறதெல்லாம் இஸ்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா அது கொஞ்ச நேரம் பொறுத்து நான் வேற மாதிரி பேசு. அப்ப என்கிட்ட இங்க ஒரு மாதிரி இருப்பேன், தொழில் செய்யற இடத்துல ஒரு கோபம் வந்தா என்னுடைய நிலைமை வேற. அப்ப இப்படி பேருந்தற்ற ஏகத்துவவாதியா இருக்கணும். அப்ப இதை பார்த்தா ஓடிடுவான். அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இருக்கிறதோ இல்லையோ மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப பிரச்சாரம் செய்வது என்பது வெறும் வெட்டியில நடக்காது, செயல்பாட்டுடன் கூடிய பிரச்சாரம். செயல்பாடு நிறைய இருக்கு, பிரச்சாரம் கம்மியாக கூட மக்களை இருக்கும். கரெக்டா இருக்காரு. அன்னைக்கு அப்படித்தான் இருந்து தூரத்துல இருந்து பார்ப்பான், எதிர்ப்பான், வந்து பழக்கமா இருக்கும், செயல்பாட பார்ப்பான். சகாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. புகாரி இமாமுடைய வரலாறு எழுதுகிறார்கள். அது மாட்டீங்கன்னா அவங்க அப்பா அவங்க பாரம்பரியத்தை பார்க்கும்போது அவர் பிசினஸ் பண்றாரு. புகாரஸ்ட் ரஷ்யால வியாபாரம் முடிஞ்சு கேட்கிறாங்க, நீங்க யாரு? நான் ஒரு முஸ்லீம்னா அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணல, அவருடைய செயலை பார்த்து நீங்க யாரு? நான் ஒரு முஸ்லீம்னா என்ன இஸ்லாம் சொல்றாங்க. அப்ப எப்படி எல்லாம் நடந்திருக்காங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி பார்த்தாலும் இருக்கு, ஓரளவுக்கு செயல்கள் அழகு இருக்கா? இன்னைக்கு முஸ்லீம் 2 பேர் சண்டை ஓட பாத்துக்கீங்களா? 2 தௌஹீத்வாதி சண்டை ஓட பாத்துக்கீங்களா? இவன் குடும்பத்தை அவரு, அவர் குடும்பத்தை இவரு பேஸ்புக்ல ஓட்டு கிளிச்சு நாரடிக்கிறார். அப்ப அக்கிரமம், ஒரு பயம் இல்ல, இறையச்சம்ங்கிறது ஒரு எப்படி இதெல்லாம் என்ன காரணம்? எப்படி இந்த பிரச்சரணம் எப்படி நினைக்க முடியாது? ஒருத்தர் உதவி செய்ய முடியாது, தப்பிக்கவும் முடியாது. எதை சுமந்து செல்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் அச்சம் இருந்து தவறை நாம சில தவறுகளை செய்தால் அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கவனாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது நம் மீது தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தினது முதலாவது வழியினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ பிரச்சாரம், அதாவது இந்த மண்ணில வருவதற்கு முன்னால் எப்படிலாம் இருந்துச்சு ஒரு நினைவூட்டல் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது, இப்ப என்ன காலத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. துஆ செய்றாங்க 4 விஷயம் அற்புதமான துஆ. பயனற்ற கல்வியை விட்டு என்னை காப்பாற்றினார். கல்வியெல்லாம் தெரியுது, எல்லாம் ஏகத்துவமான தெரியும். இதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும். ஏதாவது பயன் இருக்குதா? நிறைய தெரிஞ்சு சொல்லிருக்கு. ஏதாவது பயன் இருக்குதா? குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கடுமையா பேசுகிறானுங்க. யார பேசுறான்? யூதர்களை பேசுகிறான். ஹிமாரி அடிக்கடி சூரத்து ஜும்மால அந்த அடுத்த வசனம் ஓதுவாங்க. நீங்க எடுத்து பாருங்க, அதுல முனாஃபிக்குள்ள ஓதுவாங்க. என்ன வந்தீங்களா? ஹிமாரி கழுதைக்கு ஒப்பானவர்கள். கழுதை மேல தங்க மூட்டை தூக்கி வச்சோம் நீங்க பெசாம போயிட்டே இருக்கும், அழுக்கு மூட்டை தூக்கி வச்சா பெசாம போயிட்டே இருக்கும், எந்த மாற்றம் இருக்காது. வேகம் சுமந்த கழுதைகள் யார? யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள். அந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. எல்லாம் தெரியுது, ஃபாலோ பண்ணல. என்ன என்ன பேச்சு குர்ஆனே எல்லாம் தெரிஞ்சுட்டு நடக்கலையா? வேகம் சுமந்த கழுதைகள் குர்ஆன் சொல்ல கேட்டாங்க. பயனற்ற கல்வியை விட்டு காப்பாத்து, எல்லாம் தெரியுது, பிரயோஜனம் இல்ல, வேஸ்ட். இரண்டாவது கேட்டாங்க, இறை அச்சமற்ற உள்ளத்தை விட்டு காப்பாத்து. உள்ளமெல்லாம் நல்லா இருக்குது, உலகத்தை பத்தி நல்லா வைக்கணும், எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது எப்படி தெளிவு, இதை எப்படி அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி வாழணும், இப்படி என்னன்னாவே இருக்கு, நல்லா உள்ள அழகா வேலை செய்யும். இறை அச்சம் இல்ல, அந்த கல்வியை விட்டு காப்பாத்து சொல்ல கேட்டாங்க. மூணாவது கேட்டாங்க, திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு காப்பாத்து. எதை கொடுத்தாலும் சரியாக திருப்தி அடையும். நல்லா இருக்கீங்க, என்னங்க போங்க,
அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கு. முந்தா நாள் இருந்தோட நல்லா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு வியாபாரி சின்ன அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. வருதா திருப்தி அடையாத பெண்கள், இந்த அநீச பெண்கள் வீட்டுல நம்ம எழுதி வைக்கணும். டெய்லி காலேஜ் படிக்கணும், ஏதாச்சும் திருப்தி அடையாங்களா பாருங்க. அப்படி உயிரை கொடுத்து ஆணை ஏதாவது செஞ்சுட்டு என்னத்த போங்க அங்க பாத்தீங்களா அப்படி அங்க பாத்தீங்களா ஒரு நெருக்கம் வந்தாரு, இன்னைக்கு வந்தாரு, அங்க வட்டிக்கு வாங்கினாரு, லோனை போட்டாரு, கட்டினாரு, போயிட்டாரு ஓவர் கனியா அப்பதான் தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய நல்லடியார்களே, திருப்தி அடையாத உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். போதும் தேவையில கடன் இல்லாம இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். வருதா திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு. கடைசியா கேட்டாங்க சொல்ல அற்புதமான துவா, ஏற்கப்படாத துவாவை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு. கண்டதை கேட்கறது கேட்ட ஆள தரணும். ஏற்கப்படாத துவா, பயனற்ற கல்வி, திருப்தி அடையாத உள்ளம், இரையச்சமற்ற உள்ளம், ஏற்கப்படாத துவாவை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அந்த பிரார்த்தனைகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்துடைய நிலைமை தெரியுங்களா? பெண்களுடைய ஹாலத்து ஹவா போயிடுச்சுங்க. இஸ்லாமிய பெண்கிட்ட ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாரும் தெரியும் எவ்வளவு மோசமா நடந்து கொள்றாங்க தெரியல. முகத்தை காட்டுறதா வேணாமான்னு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. உடம்ப காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க, என்ன கல்யாணத்துலயும் டான்ஸ் ஆடுறாங்க, கேரளாவில் பரதா போட்டு ஆடுறாங்க. அப்ப நீங்க சாதாரணமா இருக்குது, அப்படி பல மோசமா ரீல்ஸ் போடுறது என்ன, அடையாது என்ன, அந்நியர்கிட்ட பேச்சு என்ன, எல்லாம் உடஞ்சு போச்சு. இப்படி பெண்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. பசங்களோட நிலைமை என்னங்க, சின்ன பசங்க போதையில் மூழ்கிறது. அவன் நம்ம ஊர்ல சொல்ல வேண்டியது. இந்த பையன் அப்படி இருப்பானா, காவல்துறையில மாற்றத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா இவனா என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கு. அப்போ போதை ஒரு பக்கம், இப்படி சினிமால சீரடி இருக்கு. இந்த சிலம்பு இயக்கத்துல பயணிச்சோம்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா, இது ஒண்ணும் இல்லைங்க. நான் பேசுறதுக்கு பெரிய தலைப்பு இது கண்டிப்பாக பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் இப்ப நடந்து இல்லைங்களா, நம்முடைய தலைவர்களுடைய லட்சணம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். பாத்தீங்களா, ஜெயிக்கிறதுக்காக என்ன நீ அடிப்படையில வந்தது யாரு? குரான் ஹதீஸ்ல வந்து ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, மக்களுக்காக நிக்கிற. உனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, என்ன சொல்றேன்னு உனக்கு விளங்கும், விளக்கி சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா அவங்க காலத்துல நம்ம ஒரு வணக்கம்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறோம். வணக்கம்னு சொன்னா சிரிக்காகாது, தமிழ்ல அது வேற அர்த்தமும் இருக்கு, மரியாதை சொல்ற வார்த்தை. இப்படி செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? இப்படி செய்தால் அது சிறுக்கு இல்லை, அவங்க செய்யறது மரியாதையும் தானா. அவங்க வணங்குவதற்கு இப்படி செய்வாங்க, குமியுவாங்க, ருக்குக்கு போவாங்க. நம்ம அதை கூட செய்ய மாட்டேன். சிறுக்கின் எந்த வாடையும் வரக்கூடாதுன்னு பேர்ல சாவுல மீறி வச்சா வேற மாத்திரம் அப்துல்லா ஏன் அப்படி வைக்கக்கூடாது. புகழுக்கு உரியவனுக்கு அல்லாவுடையது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு எல்லாம் செதஞ்சு அப்படியே நான் சொல்ல பார்த்தீங்களா, பேரு மட்டும் இருக்கும். இவங்க ஏகத்துவாதி குடும்பங்க, அது மட்டும் மிச்சமாக வருங்காலத்துல அந்த நிலைமைக்கு போய்விடாமல் நம்மை நாம் சீர்படுத்தணும். நம்ம மீது அந்த பணி இருக்குது. பிரச்சாரங்களை முடுக்கி விட்டு வேகமா பாருங்க, பொய்மையோட அந்த ஆண்டவமானது தைரியமா இப்ப மாத்தி உலமாக்கள் இருந்து இப்ப களத்துல இறங்கிட்டாங்க. வழி எடுத்து எல்லா வேலைக்கும் தயாராகிட்டாங்க. அவ்வளவு பெரிய அக்குறமா கல்யாணம் நடந்தாலும் சரி, அங்க உட்காந்து 1 மணி நேரம் துவா போடுறாங்க. பயங்கரம். அந்த துவா கேட்டு கவரு வேற ஒண்ணும் இல்லை, தப்பா நினைக்காதீங்க. அந்த துவா ஏழைக்கு வருமா? ஒரு இல்லாத வீட்டுல போய் ஒரு 1/2 மணி நேரம் துவா செஞ்சு பாத்துக்கீங்களா எங்கேயாவது? அங்க 2 நிமிஷம், இங்க மணிக்கணக்கு. அப்ப எல்லாம் மாறிச்சு. அவங்கள விட்டுருவோம், தெரிந்து கொண்டவர்கள் நடப்போம். இந்த பிரச்சாரத்தை உயிர் மூச்சாக வேகமாக செய்வோம். நம்மை சீர்படுத்துவோம், நம்மை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்போம் என்று சூரியனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருடைய வாரிலும் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனக்கு இந்த ஜும்மாவுரையிலே நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.